அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான விஏஓ உதவியாளர், அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 2299 அஃபிஷியலா 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து இவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த 38 மாவட்டத்திற்கும் இவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விஏஓ உதவியாளர், கிராம உதவியாளர், வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிபிகேஷன் விட்டுருவாங்க. அதன் அடிப்படையில இப்போ 2025 ஆண்டிற்கான புதிய வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க மினிமம் நம்ம என்ன படிச்சிருந்தா இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிலிட்டி, மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்க சேலரி, இதற்கான சம்பளம் வந்து பர் மந்த்துக்கு எவ்வளோ கிடைக்க போகிறது, போக போக இதற்கான சம்பளம் எவ்வளோ கிடைக்கும், அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் வந்து ஜாபோட லொகேஷன். இந்த ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணும்னாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின முழு அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஸோ இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல கண்டிப்பா வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும், எக்ஸாமோட சிலபஸ் எப்படி இருக்கும், அதுல எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுக்கணும், எப்படி ஈஸியா நம்ம வந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும், ஸோ எப்படி நம்ம பாஸ் பண்ற மாதிரி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதை பத்தின அப்டேட் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூஸ் நடக்கும். அடுத்ததான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஹெல்த் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ இது எல்லாமே செலக்ஷன் ப்ராசஸ்ல வரும். அடுத்ததான் அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய வாரத்திலிருந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். அடுத்ததான் வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட்ன்றதையும் தொடர்ச்சியா பார்த்துருவோம். ஸோ அடுத்ததான் வந்து இந்த வேலை வாய்ப்பு எங்கிருந்து இந்த வேலை வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம சேனல்ல தான் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஈஸியா பயன்படுத்திக்கோங்க, சீக்கிரமா வந்து பயன்பெற்றுக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் என்ன போஸ்டிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சொல்றேன். வில்லேஜ் அசிஸ்டன்ட், ஓகேங்களா, கிராம உதவியாளர், விஏஓ உதவியாளர். நிறைய பேருக்கு இப்படி சொன்னாதான் ஒரு சில பேருக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் குவாலிஃபிகேஷன். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்க 5ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, அதற்கு மேல நீங்க எத்தனை டிகிரி வந்து முடிச்சிருந்தாலுமே இல்ல நீங்க படிச்சுட்டே இருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே எலிஜிபிள் தான். மினிமம் எலிஜிபிள் வந்து 5ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இதற்கான சம்பளம். இதற்கு வந்து பர் மந்த் சேலரி வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கு பர் மந்த் சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் மட்டும்தான். போக போக இதோட அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட்டுமே கிடைக்கும். ஸோ எல்லாமே இதுல வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததா ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதாவது 38 மாவட்டத்துல எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ஒர்க் பண்றதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். சரிங்களா?
அடுத்ததா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழப்பமாவே இருக்கும். அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன் தெளிவா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5ஆம் வகுப்பு படிச்சவங்க என்ன நாலேஜோட இருப்பாங்களோ, அதுக்கு ஏத்த மாரி தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளையும் கூட அத அட்டெண்ட் பண்ணியிருந்தோம் அந்த எக்ஸாம். எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னா, கொஸ்டின் பேப்பர் பிளஸ் ஆன்சர் ஷீட் வந்து குடுத்துட்டாங்க. கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் மாரி குடுத்துட்டாங்க. அந்த பேராகிராஃப் பார்த்து அப்படியே வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா, பார்த்து எழுதி, அது தப்பு பிழை இல்லாம நீங்க எழுதி குடுக்கணும். இதுதாங்க எக்ஸாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த அங்க அந்த ரூமோட ஸ்டாஃப். எதற்காக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க இவ்வளோ ஈஸி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்ல எழுதவும், படிக்கவும் தெரியுதான்றதுக்காக மட்டும் தான் இந்த எக்ஸாம் அப்படின்றத தெளிவா அந்த ஸ்டாஃப் வந்து சரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். தெளிவா அழகா எழுதிட்டீங்கன்னா, எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்வியூஸ்க்கு வர சொல்லுவாங்க. இன்டர்வியூஸ் வர சொல்லிட்டு, இந்த கிராம உதவியாளர்னா என்ன? விஏஓன்னா யாரு? அவருடைய பணிகள்லாம் என்னென்ன? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன பண்ணணும்? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரல் நாலேட்ஜா ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ அத மட்டும் தான் கேட்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் சர்டிஃபிகேட். மெடிக்கல் டெஸ்ட் கண்டிப்பா நீங்க இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாரும் பயப்பட வேண்டாம். சிலபஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளான எக்ஸாம் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து பயப்படுற மாரி எதுவுமே இருக்காது. அடுத்ததா வந்து ஆர்கனைசேஷன். தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அதாவது தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்றதுக்கு வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணி, அதுல 25 31ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிடணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து 25 நாளைக்கு மேல டைம் குடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு முன்பாகவே இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாருமே தயாராகிக்கோங்க. அடுத்தது அஃபிஷியல் வெப்சைட். நீங்க எந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க நெட் சென்டர்ல கூட போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதோட வெப்சைட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா cra.tn.gov.in இது ஒரு வெப்சைட். இன்னொரு வெப்சைட் பார்த்தோம்னா www.tnpsc.gov.in இது இன்னொரு அபிஷியல் வெப்சைட். சரிங்களா? ஸோ இந்த 2 வெப்சைட்லயும் நீங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா வயது வரம்பு. இந்த வயது வரம்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி இந்த கேட்டகரில வரவங்க 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதர் கேட்டகரில ஆதி திராவிடர், பிசி கிளாசிக் இந்த கம்யூனிட்டில வரவங்க 21ல இருந்து 34 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதர் கேஸ்ட்ல வரவங்க 21ல இருந்து 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது மேலே சேலரி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் கண்டிப்பா எக்ஸாம் முடிச்சு இருக்கும். அடுத்தது இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஹெல்த் சர்டிஃபிகேட் இதெல்லாமே இருக்கும். சரிங்களா? அடுத்ததா முக்கியமான பேட்டர்ன். ஓகேங்களா? செலக்ஷன் பேட்டர்ன் உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் சரி, இல்ல அதற்கு மேல படிச்சிருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து அதற்கு 10 மார்க் குடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதாவது உங்க டிசிக்கு. அடுத்து டிரைவிங் லைசென்ஸ். ஓகேங்களா? டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, அதற்கு 10 மார்க் தனியா. அடுத்து தமிழ்ல எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா, அது எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க இல்லையா? அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணாவே உங்களுக்கு 40 மார்க்கு. அத நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுல எவ்வளவு நீங்க தப்பா தெளிவில்லாம எழுதி நீங்க அடிச்சு எழுதிருந்தீங்கன்னா, அதெல்லாம் மார்க் குறைச்சிட்டு போடுவாங்க. சரிங்களா? அடுத்ததா பர்த் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 25 மார்க்கு. இன்டர்வியூஸ்க்கு 15 மார்க்கு. டோட்டலா வந்து 100 மார்க்கு. இப்படிதான் வந்து எக்ஸாம் இருக்கும். செலக்ஷன் பேட்டர்ன் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம அப்டேட்டா எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறது. ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.